I am Dr. Rajan Babu, medical gastroenterologist working in SMF, Anna Nagar. Today I am going to talk about acute constipation, chronic constipation. Acute constipation within days, ஒரு வாரத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னா அது அக்யூட் கான்ஸ்டிபேஷன் சொல்லுவோம். அந்த பேஷண்ட் டெஃபினட்டாக வந்து ஹாஸ்பிட்டல் வந்துடுவாங்க. சிவியர் பெயின் இருக்கும், மோஷன் போகவே இல்லை, எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது, வீக்கமாக இருக்குதுன்னு வருவாங்க. அவங்களுக்கு சம்டைம்ஸ் மோஷன் போய் ஸ்ட்ரெயின் பண்ணி பிளட் வந்திருக்கும். ஸோ அவங்க டெஃபினட்டாக இம்மீடியட்டாக ஹாஸ்பிட்டல் வந்துடுவாங்க. இது வந்து அலார்மிங்காக இருக்கும். உள்ளே ஏதோ அடைச்சிட்டு இருக்குது, ஏதோ அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, உள்ள பைல்ஸ் மாதிரி ஏதோ இருக்குது, ஃபிஷர் இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா தே வில் டெஃபினெட்லி கம் ஏர்லி. க்ரானிக் கான்ஸ்டிபேஷன் நாள்பட்டு ஒரு மாதத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். யூஸ்வலி 6 மாதம், 1 வருஷம் அதுக்கு மேலே இருந்து தான் வருவாங்க. இந்த ப்ரிவேலன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபீமேல்ஸ்க்கு மோர் காமன். ஃபீமேல்ஸ்க்கு அது மற்ற டிசீஸ்லாம் இருக்கும். தைராய்டு, சுகரு, கொலஸ்ட்ரால், ஒபிசிட்டி, இது எல்லாமே ரிஸ்க் ஃபேக்டர் தான். அது கூட ஃபுட் ஹேபிட்ஸ், இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷனாக வரும்.